சீஃப் மினிஸ்டர் ஏன் வாய மூடின்னு இருக்கான்னு கேட்குறாங்க. நாளைக்கு 23ஆம் தேதி மாலை பேச போறாரு. அப்போ இருக்குதுங்க 8 இலாக்காக்கள் திமுகவில் இருந்த பொழுது அவர்கள் செய்த ஊழலை பற்றி முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்துவிட இருக்கிறார். பிரேமலதா அம்மா பேசுறதுலாம் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அந்த அம்மா கவர்னர் சரியா பேசல, உச்சரிப்பு இல்லை. இந்த அம்மா நார்த் இந்தியன் பேர் உச்சரிக்க சொல்லுங்க பார்ப்போம். சபாநாயகர் நன்னா விடுன்னு விட்டாரு. அது பார்த்து நான் கேட்டு தான் இருந்தேன். பொதுமக்களிடையே விஜய்க்கு ஒரு அனுதாபங்கள் அதிகமாகிவிட்டது, ஊழல் குறைந்து விட்டது என்ற எண்ணங்கள் பலர் மனதில் பதிய ஆரம்பித்து விட்டது. நேரடி ஒளிபரப்பு மூலமாக ஆதவ் அர்ஜுனா ஹீரோ ஆயிட்டு வராருங்க. சபரிசன் அவர்கள் விஜயனுடைய காலில் விழுந்து தன்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல கூட வந்திருக்காங்க. ஏன்னா தே ஆர் ஃபேசிங் இம்மென்ஸ் ஹீட். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து தமிழ்நாடு போலீஸ்லேருந்து நிறைய கேஸ் இருக்கிறதுனால சாமியே சாமனை காப்பாற்றுங்கிற கூட வந்திருக்கோம். அரசியல் ரீதியாக இருப்பதை அதிமுகவை காலி பண்ணாரு விஜய், இப்போ திமுகவை காலி பண்ண போறாரு. ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க எழுதி வச்சிங்கம்மா லலிதா, திமுக என்பது 50% குறைஞ்சிருங்கம்மா. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே. பிறந்த நாள் காணும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பாராட்டுதல்கள், நன்றிகள், ஆசீர்வாதங்கள். கண்டிப்பாக சார். நம்ம 4ஆம் தூண் சார்பாகவும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிப்போம். இப்போ 3ஆவது நாள் சட்டசபை கூடியிருக்கு. இன்னைக்கு பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்திருக்கு, பல வாக்குவாதங்களும் போயிட்டுருக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கும் தாவேக்காவினருக்கும். இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சட்டசபையில் நடந்துட்டு இருக்கு சார்? அடிதடி நடக்காதுன்னா சரி. இந்த டைரக்ட் டெலிகாஸ்ட் எங்க போய் முடியும்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு பாராட்டுதல்கள். காரணம் என்னன்னா, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், தமிழக சட்டமன்றத்தை நேரடியாக தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கலாம் என்று. அதுல இன்னும் நிறைய ரிஃபைன்மெண்ட் பண்ணி ஆகணும், நிறைய முன்னேற்றங்களை தேவை. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க. தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிரொலிப்பு என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடையே விஜய்க்கு ஒரு அனுதாபங்கள் அதிகமாகிவிட்டது, ஊழல் குறைந்து விட்டது என்ற எண்ணங்கள் பலர் மனதில் பதிய ஆரம்பித்து விட்டது. இவ்வாறு வாக்குவாதம், நேரடி மோதல்கள்லாம் சொல்றீங்களே. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள். நான் லோக்சபாவை 45 வருடம் கவர் பண்ணியிருக்கேன்மா லலிதா அம்மா. ராஜ்யசபால துணைத் தலைவர் என்றால் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார். அவர் எம் வெங்கை நாயுடு, இதயதுல்லா, நஜ்மா அப்துல்லா, இவங்கெல்லாம் இருந்த போதுல நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ஆர் வெங்கட்ராமன், எஸ்சி சங்கர் தயாள் சர்மா, அவங்கெல்லாம் இருந்த போதே பண்ணியிருக்கேன். லோக்சபாலே பார்த்துருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்கள் தமிழகத்தினுடைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஓம் பிர்லா மாதிரி மத்திய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் மாதிரி சிறப்பாக செயல்படுகிறார். இன்னைக்கு நான் அவருடைய டிபேட் ஒரு மணி நேரம் பார்த்தேன். எல்லாம் ஹேண்டில் பண்றாரு. ஆனா அவருக்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் முதலமைச்சரை விட சபாநாயகருக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் தான் போக்கஸ்ல இருக்காரு. இந்த டைரக்ட் டெலிகாஸ்ட் அவர் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. முதலமைச்சரோட செகண்டரி, அப்போசிஷன் லீடர் செகண்டரி. அப்போ ஏதோ உதயநிதி லெட்டர் எழுதினாரு. அன்னைக்கு ராஜ்மோகன் மந்திரி சபையில பேசும்பொழுது நம்ம கவர்னர் தீர்மானத்தின் மீது கட் பண்ணிட்டாங்க, பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது, டெக்னிக்கல் ரீசன். அதற்கு காரணம் என்னென்று கேட்டால், தமிழக சட்டமன்றத்திலும் சரி, உயர் அதிகாரிகளுக்கும் சரி, கீழே இருக்கக்கூடிய ஜூனியர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 200, 300 ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசர்கள் நடுவே கூட திமுக அனுதாபிகள் இன்னமும் இருக்கிறார்கள். விஜய் அவர்களை களங்கப்படுத்த வேண்டும் என்று, விஜயனுடைய அரசாங்கத்தை ஒரு நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று சபடேஜ் பண்றாங்க, சதிகள் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை 4ஆம் தூண் நேயர்கள் மூலமாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கையினார். ஒரு வேண்டுகோள். இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குங்க, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். எத்தனையோ ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர் மாத்திருக்குங்க. அவங்களெல்லாம் பணம் பண்ண பெருச்சாளிகளா இருந்தாங்க. இப்ப நீங்க ஊழலை நிறுத்திட்டீங்க. அவங்களெல்லாம் நீங்க ஜாகிரதையா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க சென்னத்தால் தான் இந்த நேரடி ஒளிபரப்பை கட் பண்ணாங்க. ஒண்ணு. இப்ப டைரக்ட் டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மீம்ஸ் வருது. பிரேமலதா அம்மா பேசுறதெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அந்த அம்மா கவர்னர் சரியா பேசல,
உச்சரிப்பு இல்லைங்க. இந்த அம்மா நார்த் இந்தியன் பேர் உச்சரிக்க சொல்லுங்க பார்ப்போம். அரலேக்கருங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். சபாநாயகர் நன்னா விடுன்னு விட்டாரு. அதை பார்த்து நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். ஆக மொத்தம் பிரேமலதா அம்மா ஒருவேளை தமிழ் வெற்றி கழகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தரை திட்டிட்டு உள்ள வரலாமான்னு பாக்குறாங்க. திமுக விட்டுருவாங்க போல இருக்குது. ஜூலை மாதம் முதல் வாரத்துக்கு இங்க வந்துருவாங்களாம். அந்த அம்மா பேசுறது தப்பு. அந்த அம்மாவுக்கு ஸ்டெடியா நீ விஷயத்துக்கு வராத, இங்க டம்ளர் அடிக்கலாம். அது ஓப்பன் சொல்லி வந்து அடிச்சாரு டக்குன்னு. டம்ளர் எல்லாம் அடிக்கலாமே, ஒரு பாட்டில் கொடுத்துருங்க. இதெல்லாம் சஜஷன் யாரும் நீங்க சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதலாம், சபாநாயகர் சொல்லலாம். அது நீங்க ஓப்பனா சொல்றது. நேரடியில் வந்து எல்லாம் கேளிக்கை கிண்டை பண்றாங்க அவங்கள. உங்ககிட்ட இருந்து என்ன உங்களுக்கு இருக்கு? தங்களுடைய கணவனை பற்றி தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னார் என்பதை உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். எந்த நிலையில் அவர் பேசினார் தமிழக சட்டமன்றத்தில் என்று சட்டமன்றத்தை ரிப்போர்ட் செய்த பல நிருபர்களுக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அன்றைய பத்திரிகைகள் அந்த பிரசுரித்த செய்தியை நினைவூட்ட விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது ஆக்கப்பூர்வமாக செயல்களை அரசாங்கத்திற்கு பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் எழுந்தாரு, எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, உதயநிதி பண்ணாரு, ஏவாவேலு பேசுறாரு. அது தவிர எல்லாருக்கும் மேலாக நேரடி ஒளிபரப்பு மூலமாக ஆதவ் அர்ஜுனா ஹீரோ ஆயிட்டு வராருங்க. குஷி ஆனந்தும் சொல்றாரு. சீஃப் மினிஸ்டர் ஏன் வாய மூடின்னு இருக்கான்னு கேட்கறாங்க. நாளைக்கு 23ஆம் தேதி மாலை பேச போறாரு. அப்ப இருக்குதுங்க வேறு நிறைய பேச ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பாக அரசியல் சூடு பிடிக்கும். தனித்து நிலைப்பட்ட தனிமரமாக திமுக என்பது நாளைக்கு ரகடை செய்வார்கள் 23ஆம் தேதி என்று தான் டெல்லியில் வரக்கூடிய செய்தி. அடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். அடுத்து பார்க்கணும்னா முக்கியமா அந்த மின்சார பிரச்சனையை வச்சுதான் உதயநிதி அவர்கள் வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்தாரு. அதாவது அந்த தலைமை அலுவலகத்திலே ஆளும் கட்சியினர் ஆபீஸ்லேயே வந்து கரண்ட் இல்லை, அப்ப நீங்க எப்படி வெளிச்சம் தருவீங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி பல ஜாடை மாடையா பேசியிருக்காரு உதயநிதி அவர்கள். இதை எப்படி பாக்குறீங்க சார்? உண்மைதான், யாரும் இல்லைங்க. இவங்க எந்த போய் வெளிச்சம் கொடுத்தாங்களா அப்படி கேட்கலாம். ஆனா அது தவறான கருத்து. நான் சொன்னதை மீண்டும் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். தமிழக மின்சார வாரியத்தில் திமுகவினரால் லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள், இப்பொழுது லஞ்சம் பெற முடியாம தத்தளிக்க கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், கண்டிப்பாக அவர்கள் தான் இந்த மின்சார துண்டை ஏற்படுத்துகிறார்கள், டிஸ்கனெக்ட் பண்றாங்க என்ற ஒரு பொது புகார், பொது விசாரணை வைக்க வேண்டும். எந்தெந்த இடத்துல எவங்க பண்ணாலும் அவங்களெல்லாம் கண்டிப்பாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. உதயநிதி சொல்லிட்டு போடலாம், கவர்மெண்ட் நடத்த பார்த்துருக்காங்க. இவங்க லட்சணத்துல என்ன இருந்து சொல்லுங்க. இவங்களும் ஆட்சி பண்ண போது மின்வெட்டு இல்லாத இதே எடப்பாடி பழனிசாமி அப்பவும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து பாருங்க, தெரியும். ஆக மொத்தம் மின்சார கட்டுப்பாடு என்பது மழை வரல, வெயில் அதிகமாக அடிக்குது, கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த வாட்டி எலக்ட்ரிசிட்டி தமிழகத்தை பொறுத்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் சீஃப் மினிஸ்டர் வந்து பல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. டெல்லியிலும் அதுக்கு ஆர்டருடைய கிளாரிஃபிகேஷன் வந்திருக்குதுங்க. வெயிட் அண்ட் வாட்ச், இம்ப்ரூவ் ஆகும். உதவி சொல்வதெல்லாம் தவறான நிலை தான் போய் நிற்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. இங்க வந்ததற்கு பின்னணி வேற ஏதாச்சும் இருக்குமா சார்? வேற ஏதாச்சும் பேச்சுவார்த்தைக்காகவா, இல்ல வேற என்ன காரணமா இருக்கும்? சட்டசபை நேரலை பார்க்கறதுக்காக தானா? என்னுடைய அது பழனிவேல் தியாகராஜன் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2021 ஜூலை மாதம் அவர் சொன்னார் ஒண்ணு, சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் 30,000 கோடி தான், அதை பத்தி அதான பேச போறாங்களோன்னு நினைச்சுன்னு வந்தாரு. நாளைக்கு இப்போ சீஃப் மினிஸ்டர் பேசிச்சு, இல்லை ஆதவ அர்ஜுனா பேசிச்சு, அதை மேற்கோள் காட்டுவாங்க. அப்ப திமுக வந்து கரட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவங்கள் நடந்து பார்த்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஆச்சுன்னா பல குற்றங்கள் தமிழகத்தினுடைய சட்டசபை மீது வரும். நேரடி ஒளிபரப்பதனால அவர் சபரீசன் மத்தியிலேருந்து பார்த்துருக்காரு ஃப்ரம் தி விசிட்டர்ஸ் கேலரி. வரவேற்கத்தக்க, யாருன்னா வந்து பார்க்கலாமே, அவர் வீட்டிலேருந்து பார்த்துக்கலாமே நேரடி ஒளிபரப்ப. ஏன் தன்னுடைய மருமகன் நீங்க பேசுறாங்க தான் பார்க்கணும் என்ன, தன்னுடைய மைத்துனர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இங்க வந்ததற்கு பின்னணி வேற ஏதாச்சும் இருக்குமா சார்? வேற ஏதாச்சும் பேச்சுவார்த்தைக்காகவா, இல்ல வேற என்ன காரணமா இருக்கும்? சட்டசபை நேரலை பார்க்கறதுக்காக தானா? காரணம் என்னன்னு கேட்டால், கம்ப்ளீட்டா வரக்கூடிய நாட்கள்ல திமுக என்பது அரசியல் அமைப்பிலிருந்து இருக்குமாங்கிற சண்டை கூட இருக்குதுங்கம்மா. போகப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சுட்டே வருது. என்ன நடக்க போதோ தெரியல. சபரீசன் வந்ததில் ஒன்றும் புதுசா இருக்கு. நாளைக்கு துர்கா சாமி நிற்பாங்க, யாருக்கு என் மகன் என்ன பேசுறான்னு பார்க்கறதுக்கு.
யாருன்னா வரலாமே, நாளைக்கு நீங்களும் போகலாம் நானும் போகலாமே, இதுல என்ன பெருசா இருக்கு? என்ன ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா பாஸ் தந்துட போறாங்க, போய் உட்காந்து பார்க்க வேண்டியது அவ்வளவுதானே. அது தவிர இந்த உதயநிதி சொன்னதுனால சபாநாயகர் வந்து ஸ்பெஷல் பாஸ் கொடுக்குற ஸ்பீக்கர்ஸ் கேலரின்னு ஒன்று இருக்குங்க, அங்க கொடுத்துருப்பாரு, அவ்வளவுதான். சபரீசன் வந்ததுனால அரசியல் ரீதியாக ஒரு உள்நோக்கத்தை நான் பார்க்கவில்லை. டெல்லியிலிருந்து கண்ணில் தென்படவில்லை. இருப்பினும் அவர் சபரீசன் அவர்கள் விஜயனுடைய காலில் விழுந்து தன்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல கூட வந்திருக்கலாம். ஏன்னா தே ஆர் ஃபேசிங் இம்மென்ஸ் ஹீட். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து தமிழ்நாடு போலீஸ்லேருந்து நிறைய கேஸ் இருக்கிறதுனால சாமியே சரணம் காப்பாத்துன்னு கூட வந்திருக்கலாம். அப்போ இதுதான் காரணமாக இருக்க சொல்கிறீங்களா சார்? செந்தில் பாலாஜி அவர்களை நம்ம சட்டப்பேரவையில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அவர் வந்து காவல்துறையினர் தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு. இதற்கு பின்னணி என்ன? காவல்துறையினர் வந்து அந்த விசாரணையெல்லாம் போயிருச்சு, அவங்க பார்த்து பேசிட்டாங்களா சார்? அது அவருடைய தம்பி பிரதரை தான் கேட்குறாங்க தவிர அவரை தேடலை. காரணம் என்னன்னா, பிரதரை எப்போன்னா அரெஸ்ட் பண்ணலாம். ஹீ இஸ் நாட் அ பப்ளிக் சர்வெண்ட். எம்எல்ஏ இல்லை, முன்னாடி அமைச்சராக இல்லை, அதிகாரி இல்லை. எந்த அதிகாரி இருந்தாலும் கவர்னருடைய சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் வரணும். அதன் மூலமாக அவருடைய முறைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் அவர் தலைமறைவாக தான் இருக்காரு அசோக் குமார், அவருடைய பிரதர். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஸ்டாலின் அரசாங்கம் இருந்தபோது இருந்தாரு, அதிமுக அரசாங்கம் இருந்தபோது தலைமறைவா இருந்தாரு. அவர் துபாயில இருந்தார், லண்டன்ல இருக்காரு, ஆஸ்திரேலியா இருக்காரு, கதை கட்டி விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. போக போக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியினுடைய ஒரு அழுத்தம் என்ன என்று கேட்டால், அவர் அதிமுகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் கூட டெல்லியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் இன்னைக்கு ஒன்றும் கட்சி டிச் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஒரிஜினல் டிஎம்கே ஆளுங்களாம் இருக்காங்க பாருங்க, துரைமுருகன் போன்றவர்கள், நேரு போன்றவர்கள், அவங்கெல்லாம் ஏன் அதிமுக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம தோத்து போனோங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது. அந்த பெண் நிறுவனத்தின் மீது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதுனால தனக்கு தானே ரெலவென்ஸை காமிக்க தான் வந்திருக்காரு போல இருக்குது சட்டசபைக்கு. இன்னைக்கு சட்டசபை வந்து எதிர்கட்சியினர் அவங்களுடைய வாதங்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. நாளைக்கு விஜய் அவர்கள் பேச போறாரு. எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் சார் நாளைக்கு அசம்பிளியை? நம்ம நாளைக்கு அசம்பிளியில நிறைய விஷயம் சொல்லுவாருங்க அவர். நான் கேள்விப்படுகிறேன், 8 இலாக்காக்கள் திமுக இருந்த பொழுது அவர்கள் செய்த ஊழலை பற்றி முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்து விட இருக்கிறார். அந்த ஊழல்ல அனைத்து மந்திரிகள் என்னென்ன செஞ்சாங்க லிஸ்ட் அவர் கையில் கிடைச்சிது. அந்த டாப் ஆஃப் இட் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக திமுகவிற்கு இருக்கக்கூடிய 150 முக்கிய தலைவர்கள், எம்பி, எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்தது எந்தெந்த அயல் நாடுகளில் அவங்கெல்லாம் வீடு வாங்கியிருக்காங்கிற லிஸ்ட் அவங்களுடைய FCRA ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் மூலமாக கிடைச்சிதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எங்கே வந்திருக்குது, எப்படி பண்ணிருக்காங்க? ரிசர்வ் பேங்க்ல வந்து ஒரு யூனிட் இருக்குதுமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிவிஷன், அங்கதான் நீங்க அப்ளை பண்ணணும். இதான் வீடு வாங்கினா கூட அயல் நாட்டுல. அதெல்லாம் பிடிச்சான்னு வச்சுங்க, அதெல்லாம் தான் நாளைக்கு பேசுவாரு. திமுகவிற்கு அடுத்த 1 மாதம் மீத இன்னலான சிச்சுவேஷனை கொண்டு விட்டுருவாரு. தேர்தல் சமயத்தில் திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னாரு. பாஜக கொள்கை எதிர்த்த காமிச்சிட்டாரு கவர்னருடைய ஸ்பீச்சில். 2-3 இடத்த கண்டம் பண்ணியிருக்காரு. அரசியல் ரீதியாக இருப்பதை அதிமுகவை காலி பண்ணாரு விஜய், இப்ப திமுகவை காலி பண்ண போறாரு. ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க எழுதி வச்சீங்கம்மா லலிதா, திமுக என்பது 50% குறைஞ்சிருங்கம்மா. கண்டிப்பாக சார். பல விஷயங்களை, பல தெரியாத விஷயங்களையும் சந்தேகங்களுக்கும் அழகாக ரொம்ப விடையளித்தீர்கள். தொடர்ந்து இதே போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி. தேங்க்யூ.